முருகாச்சரணம். திருமுருகாற்றுப்படை துவக்கம். உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரி தரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டு ஆங்கு ஓ அற இமைக்கும் சேண் விளங்க அவிர் ஒளி உரு நற் தாங்கிய மதன் உடை நோன் தாள் செருநர் தேய்த்த செல் உரள் தடக்கை மறுவில் கற்பின் வானுதல் கணவன். முருகனுடைய பாதம், முருகனுடைய அழக வர்ணிக்கிறார். உலகம் உவப்ப பலன் ஏர்பு திரி தரு பலர் புகழ் ஞாயிறு. ஞாயிறு சூரியன், பலர் புகழ் ஞாயிறு, எல்லாரும் போற்றுகின்ற ஞாயிறு சூரியன். உலகம் உவப்ப, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் சந்தோஷப்படும்படியாக. ஏன்னா சூரிய உதயமாச்சுன்னா, சூரியன் வந்ததுன்னா உலகில் உள்ள உயிரெல்லாம் சந்தோஷப்படுறது இல்லையா? இதில் முக்கியமான இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டால், அஞ்ஞானத்தை நீக்கி இருளை போக்கி ஞானத்தை கொடுக்கிறது, ஒளியை தருகிறது, ஒளி பரவுகிறது. அதனால் சூரியன் வருகிறது அப்படின்னு சொன்னால், சூரியன் உதித்து எழுகிறான் அப்படின்னு சொன்னால் இருள் அறியாமை போகிறது, ஞானம் பிறக்கிறது. வலன் ஏர்பு திரிதரு, திரிதருன்னா சுற்றி வருதல், வலன் திரிதரு வலம் வருதல், ஏர்பு பெருமையுடன். இதில் நச்சினார்க்கினியர் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, இந்த ஏர்புங்கிறதுக்கு சூரியன் சுற்றி வருவது இந்த மேருமலையை வலமாக சுற்றி வருகின்ற ஞாயிறு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் சந்தோஷப்படும்படியாக, மிகவும் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக இந்த சூரியனானது உதிக்கிறது. சூரியன் உதிக்கும் போது அது உலகத்தை மேருமலையை சுற்றி கொண்டு உதிக்கிறது. கடல் கண்டு, நீலக்கடலில் ஆங்கு ஓ அற இமைக்கும் சேன் விளங்க அவிர் ஒளி. ஒளி, ஒளினா ஜோதி, அவிர் ஒளி, எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்ற ஒளி. அது சேன் அவிர் ஒளி, அதாவது ரொம்ப தூரக்க இருக்கிற ஒளி. சூரியன் எங்கேயோ உதிக்கிறது இல்லையா? அப்படி உதிக்கிற போதும் அந்த சூரியனுடைய ஒளியானது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஓ அற இமைக்கும், கண்ணை இமைக்காமல் அந்த ஒளியை அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்கான். அந்த அந்த எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட அது கண் முழுக்க மனசில் ஃபுல்லாக அந்த ஒளியானது பரவி இருக்கிறது. சூரியன் உதித்து எழும்பொழுது அந்த ஒளியானது முழுவதும் கண்களுக்குள்ள நமக்குள்ள ஊடுருவி விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த மாதிரி முருகன் தோன்றுகிறான் அப்படின்னு அடுத்த வரிகளில் சொல்கிறார். அதனால் முருகன் தோன்றும்போது எவ்வளவோ தூரத்தில் அவன் தோன்றினாலும் அவனுடைய ஒளியானது நம் மனதுக்குள் அவ்வாறே அமைந்து இருக்கிறது. அவன் உருணர் தாங்கிய மதன் உடை நோன் தாள். உருணர்னா அடியார்கள், அவனுக்கு வேண்டியவர்கள். அவன் அவர்களை தாங்கிய, அவர்களை காப்பாற்றுகின்ற மதன் உடை நோன் தாள். மதன் உடைனா, மதன்கிறதுக்கு அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அழகை கொண்ட அழகான வலிமையான, நோன்னா வலிமையான, தாழ்னா பாதங்கள், முருகனுடைய பாதங்கள். இதில் மதன்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறான்னு கேட்டாக்க, துன்பம்னு சொல்கிறான். துன்பங்களை உடைத்து எரியக்கூடிய வலிமையான பாதங்கள். அந்த பாதங்களை உடையவன் முருகன். அவன் செருணர் தேய்த்த செல் உரள் தடக்கை. தடக்கை அவனுடைய தோள்கள். செல் உரள் தடக்கை, செல்னா இடி, உரள்னா அதை போல இருக்கிறது. இடியை போல
பலமான தோள்கள். அந்த தோள்கள் என்ன பண்ணித்து அப்படின்னு கேட்டால் செருணர் தேய்த்த. செருணர்னா அசுரர்கள், பகைவர்கள். அந்த பகைவர்களை அழித்த வலிமையான தோள்கள். மறுவில் கற்பின் வாழ்நுதல் கணவன். மறுனா குற்றம், குற்றமற்ற மாசு மறுவற்ற வாழ்நுதல், மிகவும் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண். அவள் கற்பின் வடிவமானவள், அவள் தெய்வ யானை. அந்த தெய்வ யானையின் கணவன் முருகன். முருகனை பற்றி சொல்லும்போது இந்த உலகமெல்லாம் சந்தோஷப்படும்படியாக சூரியன் எப்படி உதிக்கிறதோ அதே போல ஒளியாக தோன்றி வருகிறவன் முருகன். அவனுடைய பாதங்கள் அடியவர்களுடைய துன்பத்தை தீர்க்கின்ற பாதங்கள். அவனுடைய தோள்கள் இடி போன்ற வலிமையான தோள்கள். அவை அசுரரை, பகைவர்களை அழிக்கின்றவை. அந்த முருகன் கற்பின் வடிவமாக இருக்கின்ற தெய்வ யானையின் கணவன் என்று இந்த முதல் 6 வரிகளில் குறிப்பிடுகிறார். கார்கோள் முகந்த கமஞ்சூல் மாமழை வாழ்போல் விசும்பில் வள் உரை சிதறி தலைப்பெயல் தலை இய தன் நரும் கானத்து இருள்பட பொதுளிய பராரை மரா அத்து உருள் பூந்தன் தார் புரளும் மார்பினன். இதில் கடல் மழை, அந்த முருகன் கடம்ப மலர் மாலையை அணிஞ்சிருக்கிறவன்னு சொல்கிறார். அந்த கடம்ப மலர் எந்த மரத்திலிருந்து வருது, எந்த காற்றிலிருந்து வருதுங்கிறத விவரிக்கிறார். இதில் கார்கோள் முகந்த கமம் சூல் மா மழை. கார்கோள் அப்படின்னா கடல் நீரை உண்ட. கமம் சூல் மா மழை, அந்த மேகம் அப்படியே மழையினால் அப்படியே சூழ் தங்கிய மாதிரி இருக்கான், கர்ப்பம் மாதிரி இருக்கான். அந்த மேகம் அத்தனை தண்ணியை, மழையை தனக்குள்ளே அடக்கின்னு அந்த மாதிரி மழை பெஞ்சு வாழ் போல். வாழ்னா ஒளி, போல்னா சிதறது. அந்த இருளை பிளக்கின்ற வள் உரை சிதறி. வள் உரை சிதறினாக்க உரைனா நீர்த்துளிகள். அந்த மேகமானது நிறைய நீரை கொண்டிருக்கு. அந்த நீரை கொண்ட மேகமானது ஆகாயத்தில் பிளந்து அது நீர்த்திவலைகளை கீழே சிந்துகிறது. அந்த நீர்த்திவலைகளை சிந்தும்போது அதை தலைப்பெயல் தலை இய அப்படிங்கிறார். தலைப்பெயல்னால் முதல் மழை. எந்த ஒரு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல் மழை ரொம்ப கனமான மழையாக இருக்கும் இல்லையா, அதை தலைப்பெயல் தலை இய. அந்த முதல் மழையானது கீழே விழும்போதும் தன் நரும் கானத்து. தன் நரும் அப்படின்னா குளிர்ச்சியான மனம் வீசுகின்ற கானத்து காட்டில் இருள்பட பொதுளிய. அந்த காடு எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லா மரங்களும் அடர்ந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. அடர்ந்த காடு. இருள்பட பொதுளிய. பொதுளியனாக்கா பரவியன்னு அர்த்தம். அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் அடர்ந்த மரங்களாக இருக்குது. அது ஏன் அப்படி அடர்ந்த மரங்கள்னு கேட்டால், அந்த மேகங்கள் மழை பொழியும் பொழுது நல்ல கனமான மழை பெய்வதனால அந்த முதல் மழையினால் மரங்கள் எல்லாம் அடர்த்தியாக இருக்கு. அதில் பராரை மரா அத்து. மரா அத்து அப்படின்னாக்க கடம்ப மலர் மரம். பராரைனா பெரிய அடிப்பாகத்தை கொண்ட, பெரிய அடிப்பாகத்தை கொண்ட மரா அத்து கடம்ப மலர் உருள் பூ. அதனுடைய கடம்ப மலர்
கடம்ப மலர் பூக்கள் வந்து எப்படி இருக்கும், ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும், பந்து மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்கிறார். உருள் பூன் தன் தார் குளிர்ச்சியான மாலையை அணிந்துள்ள புரளும் மார்பினன். முருகப்பெருமானுடைய மார்பில் அழகான இந்த கடம்ப மலர்களாலான மாலை இருக்கிறது, இந்த குளிர்ச்சியான மாலை இருக்கிறது. அந்த மாலை எந்த மரங்கள்லேருந்து வந்ததுன்னு கேட்டால் பெரிய அடிபாகத்தை கொண்ட மரங்கள். அந்த மரங்கள் அடர்ந்த கானகத்தில், அடர்ந்த காட்டில் உள்ளவை. அந்த அடர்ந்த காடுகள் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால் கனத்த மழையை கொண்ட மேகங்களால் ஏற்பட்ட, மேகங்கள் மழை பொழிவதால் ஏற்பட்ட அடர்த்தியான காடுகள் அப்படின்னு இந்த வரியில் சொல்கிறார். முதல் வரிகளில், முதல் பாகத்தில் அவனுடைய பாதம், அவனுடைய தோள் பெருமையை சொன்னார். இதில் தேவயானியின் கணவன் என்று சொன்னார். இந்த வரிகளில் அவன் மார்பில் கடப்ப மாலை அணிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். முருகாச்சரணம்.